ஓம் அஸ்மத் குருப்பியோ நமக, அஸ்மத் பரமகுருப்பியோ நமக, அஸ்மத் சர்வகுருப்பியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தயாபால தயாபாத்திரம் வாத்சல்யாதி குணார்ணவம் ஸ்ரீனிவாசாச்சாரிய சத்புத்திரம் வந்தே வேங்கட தேசிகம். ஒரு 4-5 ஏகாதேசி தாண்டி இன்னைக்கு மீண்டும் ஒரு சத் சங்கத்தில் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த கடந்த ஒரு மாதத்தில் நிறைய ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திருநட்சத்திரங்கள் வந்து போயிருக்கு. அதையெல்லாம் நம்ம அதை பற்றி பேசி அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கேட்சப் பண்ணலாம். இன்னைக்கு தலைப்பு வந்து முதலாழ்வார்களுடைய பெருமை. ஸோ போன மாதம் நவம்பர் முதல் வாரத்தில் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் 3 பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் திருநட்சத்திரங்கள் வந்தது. ஸோ அதை ஒட்டி முதலாழ்வார்களை பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ கண்டெம்பரரியாக இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்னைக்கு இந்த ஏகாதேசி வந்து கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதேசி, வளர்பிற ஏகாதேசி வந்து கைசிக ஏகாதேசின்னு சொல்கிறோம். ஸோ கைசிக ஏகாதேசி வந்து ரொம்ப பிரபல்யமான ஏகாதேசி. சில பேர் வைகுண்ட ஏகாதேசியை விட இந்த ஏகாதேசிக்கு ஏற்றம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. போன வருஷம் சௌரி சுவாமியோட அப்பா இங்கே இருந்தப்போ அவர் கைசிக ஏகாதேசி, இந்த கைசிக புராணத்தை பற்றி பேசினார். ரொம்ப நல்லா இருந்தது. அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இன்னைக்கு நம்ம அனுசந்திக்கணும். அண்ட் இன்னைக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்காரு திருக்குறுங்குடியில், அந்த நம்பாடுவானுடைய சரித்திரத்தை அவங்க எனாக்ட் பண்ணி காட்டுறது. அதையும் எல்லாரும் பாருங்கள். அதுக்கப்புறம் நாளன்னைக்கு கார்த்திகை பரணி, டிசம்பர் 3ஆம் தேதி, அது அடியனோட அஸ்மத் குலக்கூடஸ்தர்ன்னு சொல்லுவோம். அருளாள பெருமாள் எம்பெருமானார்ங்கிற ஆச்சாரியார், அவர் ராமானுஜருக்கு அந்தரங்க சிஷ்யராக இருந்து அவருடைய திருவாராதன பெருமாளுக்கு தினமும் திருவாராதனா கைங்கரியம் பண்ணிகிட்டு இருந்தவர். அவருடைய திருநட்சத்திரம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் எங்கள் திருமாளிகையில் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. ஸோ அந்த நல்ல நேரத்தில் அவருடைய அந்த சுவாமியை பற்றியே நம்ம நினச்சிப்போம். கார்த்திகே பரணீஜாதம் யதீந்திராசிரயம் ஆசிரியே ஞானப்பிரமேய சாராபி வக்தாராம் வரத முனிம் அப்படிங்கிறது அருளாள பெருமாள் எம்பெருமானோடைய தனியன். அதுக்கப்புறம் கார்த்திகை எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம திருமங்கை ஆழ்வாருடைய திருநட்சத்திரம். அது 4ஆம் தேதியா, டிசம்பர் 4ஆம் தேதி, அதுக்கு அடுத்த நாள். அன்னைக்கே தான் நம்பிள்ளையோட திருநட்சத்திரமும். ஸோ இந்த கதையை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஒரு வாட்டி சொன்னோம். இந்த திருமங்கை ஆழ்வார் வந்து திருக்கண்ணமங்கை பத்ராவி பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணும்போது வெண்சங்கம் ஒன்றேந்திய கண்ணா நிந்தனக்கு குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள் தானேன்னு சொல்லி பெருமாளுக்கே ஓப்பனாக இன்விடேஷன் விட்டார். என்னுடைய பாசுரத்தினோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா என்கிட்ட வந்து சிஷ்யனாக இருந்து கற்றுக்க அப்படின்னு பெருமாளுக்கே அழைப்பு கொடுத்துருக்காரு. பெருமாள்னால அந்த அழைப்பை தட்ட முடியல. இருந்தாலும் என்ன சொன்னார், நான் இப்போ அர்ச்சாவதாரத்தில் இருக்கேன், என்னால் இப்போ வந்து உங்ககிட்ட அர்த்தம் கேட்டுக்க முடியாது, இன்னொரு சமயத்தில் வந்து உங்ககிட்ட வந்து நான் சிஷ்யனாக இருந்து கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த திருமங்கை ஆழ்வார் கார்த்திகையில் பிறந்த அதே தினத்தன்று தான் மகாச்சாரியாரான நம்பிள்ளை திருவவதாரம். அவர்கிட்ட பெரியவாச்சான் பிள்ளை, அவர் கிருஷ்ணனோட ஆவணி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அதே இதில் கிருஷ்ணனே பெரியவாச்சான் பிள்ளையா வந்து நம்பிள்ளைகிட்ட சிஷ்யனா இது பண்ணிது 4 அதிகரித்து அவர் பரமகாருணிகமாக வியாக்கியானங்களை சாதிச்சிருக்கார் பெரியவாச்சான் பிள்ளை. ஸோ இந்த ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் இன்னைக்கு நம்ம எல்லாரும் மனசார வேண்டிப்போம். அப்புறம் வந்து நம்ம இன்னைக்கு டாபிக்குள்ளே போவோம். முதலாழ்வார்கள் பெருமை. ஸோ ஆழ்வார்கள் 11 அப்படின்னு சொல்லுவாங்க. 11 10 பேர்னு அர்த்தம். ஸோ 12ன்னு சொல்லுவாங்களே, என்ன 10ன்னு சொல்கிறீங்களேன்னு தோணும். ஆக்சுவலாக 10 பேர் தான் ஆழ்வார்கள்.
அதில் வந்து மதுரகவி ஆழ்வாரை வந்து நம்மாழ்வாரோட ஒரே யூனிட்டாக சேர்த்துருவாங்க. அதே மாதிரி ஆண்டாளை வந்து அவங்க அப்பா பெரியாழ்வாரோட சேர்த்து சொல்லிடுவாங்க. ஸோ அவங்கள தனித்தனியாக பிரித்து எடுத்து கணக்கு பண்ணால் 12ன்னு வரும். அப்படி இல்லாமல் பார்த்தா 10 தான். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இதான் முதல் 3 பேர். அதுக்கப்புறம் 4வது திருமழிசை ஆழ்வார், அதுக்கப்புறம் நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார். ஸோ 10 பேர். ஸோ 10 பேர் இந்த வரிசை கிரமத்தில் தான் பிறந்திருக்காங்க. அதில் முதல் அவதாரமாக வந்தது வந்து இந்த 3 பேர் தான், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். ஸோ அவங்களுடைய இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உபதேச ரத்ன மாலையில் மணவாள மாமுனிகள் ஒரு பாசுரம் சாத்தியிருக்காரு. ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலா நாள்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசுபுகள் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்றும் சிறப்பால் அப்படிங்கிறது அந்த திருநாள் சிறப்பு பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து மணவாள மாமுனிகள் வந்து அந்த குரோனலாஜிக்கல் ஆர்டரை வந்து கிளீனாக சொல்லுவார். யார் முதல்ல பிறந்தா, அதுக்கப்புறம் யார் வந்தா, எந்த திருநட்சத்திரமோ தான் அதுக்கப்புறம் எந்த திருநட்சத்திரம். ஸோ இந்த ஐப்பசி மாதத்தில் இது 3 அடுத்தடுத்த நாள், ஓணம், அவிட்டம், சதயம். ஸோ அதில் வந்து பொய்கை ஆழ்வார் வந்து ஐப்பசியில் ஓணம், இப்போ பெருமாளோட நட்சத்திரம், சிரவண நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, திருவோணம்ங்கிறது. ஸோ அந்த நட்சத்திரத்தில் காஞ்சிபுரத்திலேயே திருவெக்கா அப்படின்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு. அங்கே வந்து சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், யதோத்தாஹாரி பெருமாள்னு சொல்லி இப்போவும் ஒரு சன்னதி இருக்கு. பெருமாள் இருக்காரு அங்கே, கிடந்த கோலத்தில் இருக்காரு. கொஞ்சம் வித்தியாசமாக வலது பக்கம் தலை வச்சு படுத்திருப்பாரு. அதுக்கு ஒரு தனி கதை இருக்கு, அது இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த திவ்ய தேசத்தில் ஒரு பொய்கையில், ஒரு குளத்துல, ஒரு தாமரையில் இவர் இந்த முதலாழ்வார்கள் 3 பேருமே அயோனிஜர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க வந்து ஒரு தாய்க்கு குழந்தையா பிறக்கல. இப்போ ஆண்டாள் எப்படி அந்த நந்தவனத்தில் வந்தாலோ, சீதா பிராட்டி எப்படி ஜனகன் உழும்போது நிலத்துல இருந்து கிடைச்சாலோ, அந்த மாதிரி தான் இந்த 3 ஆழ்வார்களும் தானா தோன்றியிருக்காங்க. அவங்களுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது யாருன்னா விஸ்வக்சேனராம். விஸ்வக்சேனரே கீழே வந்து இந்த 3 பேருக்கும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி எல்லாம் மந்திரோபதேசம் பண்ணதா குரு பரம்பரா பிரபாவத்தில் போட்டிருக்கு. ஸோ இது பொய்கை ஆழ்வார் வந்து ஒரு தாமரை இலையில் அவர் அவதாரம். அவர் பெருமாளோட பாஞ்சசன்யம்ங்கிற சங்கத்தோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பொய்கையில் அந்த குளத்துல பிறந்தனால அவருக்கு பேர் பொய்கை ஆழ்வார்னு வந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாள் அவிட்ட நட்சத்திரத்துல பூதத்தாழ்வார் திருவதாரம். கிழக்கு கடற்கரையில மகாபலிபுரத்துல அங்க ஒரு இடத்துல குறுக்கத்தி பூவாம். பொய்கை ஆழ்வார் எப்படி தாமரை பூல பிறந்தாரோ அந்த மாதிரி இவர் குறுக்கத்தி பூல இவர் பிறந்தாராம், பூதத்தாழ்வார். இவர் வந்து கௌமைதகிங்கிற பெருமாள் வச்சிருக்க கதையோட அம்சம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா, அவருடைய பாசுரத்துல அவர் வெளிப்படுத்துற உணர்வுகள், அவருடைய குணங்களை வச்சு இது வந்து இந்த பெருமாளோட இந்த ஆயுதத்தின் அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது பூதத்தாழ்வார். ஸோ பூதத்தாழ்வாருங்கிற பேர் காரணம் என்னங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான். இதை கேட்கறதுக்கு என்னடா இது பூதம் பேய்ன்னு சொல்றாங்களே, பூதங்கிற அளவுக்கு அவர் என்ன பயங்கரமானவர்னு அப்படியெல்லாம் அர்த்தம் கிடையாது. இது வந்து வடமொழியிலிருந்து வந்திருக்கு. பூசத்தாயங்கிற தாது, பூசத்தாயம், சத்துன்னா தெளிந்த ஞானம். சத்தை பெறுதல்னு சம்பிரதாயத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க. அது ஆச்சாரியன்ட்ட போய் மந்திரோபதேசம் பெற்று சத்தை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தை பெறுறதுன்னா என்னன்னா ஊட்டச்சத்து கிடையாது. சத்துன்னா தெளிந்த ஞானத்தை, பிரம்ம ஞானத்தை பெற்றுக்கிறதுக்கு தான் சத்தைன்னு சொல்லு. ஸோ அவர் வந்து அந்த தெளிந்த ஞானத்தை பெற்றிருந்தனால பூசத்தாயங்கிற தாதுல இருந்து பூதத்தாழ்வார் அப்படிங்கிற பேர் அவருக்கு வந்ததா சொல்றாங்க.
ஸோ அவர் வந்து திருக்கடல் மல்லையில் திருவவதாரம். ஸோ அதுக்கப்புறம் 3வது ஆழ்வார் வந்து பேயாழ்வார். இவர் வந்து பிறந்த இடம் வந்து சென்னை சிட்டிலேயே மயிலாப்பூரில். இப்போ கூட பார்க்கலாம், இந்த மயிலாப்பூர் மாதவ பெருமாள் கோயில் போகிற வழியில் வந்து ஒரு பேயாழ்வார் அவதார ஸ்தலம் சொல்லி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு கிணறு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த அந்த கிணத்துல தான் ஒரு அல்லிப்பூ மேலே அவதாரம் எடுத்தாராம் பேயாழ்வார். ஸோ அவர் வந்து நந்தகம்ங்கிற வாள், பெருமாள் வச்சிருக்க வாளின் அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு பேர் காரணம் என்ன, ஏன் பேயாழ்வார்னு சொன்ன, அவர் வந்து எப்போவுமே திடீர்னு சிரிப்பாராம் பெருமாளை நினச்சி, திடீர்னு அழுவாராம், திடீர்னு எந்திரிச்சு கூத்தாடுவாராம், திடீர்னு சோகமாகி உட்காந்துருவாராம். ஸோ பேய்னா பைத்தியம்னு அர்த்தம். ஸோ அந்த காலத்தில் இருந்தவங்க இவர் என்ன திடீர்னு மூட் ஃப்ளக்சுவேட் ஆகுது, என்னென்னமோ பண்ணுறாருன்னு சொல்லி பைத்தியம் மாதிரி இருக்காருங்கிறதுக்காக பேயாழ்வார்னு பேர் வச்சுருக்காங்க. அவர் வந்து திருமழிசை ஆழ்வாருக்கே ஆச்சாரியானவர் பேயாழ்வார். அதனால் இந்த மகதான்வய பட்டநாதன்னு இந்த நம்ம ஸ்லோகம் சொல்கிறோம்ல, மகதான்வயன்னா அவருக்கே பெரிய திருமழிசை ஆழ்வார் பெரிய ஞானி, மகா ஞானி. அவருக்கே இவர் வந்து ஆச்சாரியனாக இருந்து திருமழிசை ஆழ்வார் ஒவ்வொரு சமயத்துலேயும் போய் கொஞ்ச நாள் இருந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாராம். இப்போ பௌத்த மதத்தில் கொஞ்ச நாள், சமண மதத்தில் கொஞ்ச நாள் போய், சைவ மதத்தில் கொஞ்ச நாள், இப்படி ஒவ்வொன்றிலையும் போய் ஹி வாஸ் எக்ஸ்ப்ளோரிங்கா. ஸோ அவரை வந்து திருத்தி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு கொண்டு வந்து பாசனங்களை பாட வச்சது பேயாழ்வார் தான். ஸோ அதனால அவருக்கு வந்து ஒரு தனி ஏற்றம். இப்போ வந்து இந்த 3 ஆழ்வார்களும் வேற வேற இடத்துல பிறந்து ஒரே இடத்துல இருக்காம அங்கங்கே ஓடித்திரியும் யோகிகளாக இருந்தாங்களாம் அந்த காலத்தில். ஸோ அந்த மாதிரி இருந்தப்போ பெருமாளுக்கு வந்து இந்த 3 பேரையும் ஒரு இடத்துல சேர்த்து வச்சு ஒரு லீலை பண்ணணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு. ஸோ அதனால அவர் ஒரு விளையாட்டு பண்ணியிருக்காரு பெருமாள். ஸோ ஒரு நாள் மழை பெய்கிற, நல்ல மழை பெய்கிற சமயத்தில் பொய்கை ஆழ்வார் வந்து திருக்கோவிலூருக்கு வந்திருக்காரு. ஸோ திருக்கோவிலூருக்கு வந்து சாயந்தரம் ஆயிடுச்சு, இருட்டிருச்சு. ஸோ ஒரே மழை, அதுக்கு மேலே போக முடியல. அங்கே வந்து மிருகண்டு மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தாராம். ஸோ அந்த அவர் மிருகண்டு மகரிஷியோட வீட்டில் முன்னாடி இடைகளின்னா திண்ணை, அந்த திண்ணையில் இடம் இருக்குன்னு சொல்லி மலைக்கு ஒதுங்கி அந்த திண்ணையில் அவர் படுத்துக்கிட்டாராம் பொய்கை ஆழ்வார். ஸோ அவர் படுத்துக்கிட்ட கொஞ்ச நேரத்தில் பூதத்தாழ்வார் அங்கே வந்து சேர்ந்திருக்காரு. அவரும் மலையில் சொட்ட சொட்ட நனைஞ்சு வந்திருக்காரு. ஸோ வந்து தண்டம் சமர்ப்பிச்சு, சுவாமி மழையாக இருக்கே, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு உடனே பொய்கை ஆழ்வார் வந்து, அதனால் என்ன, இந்த இடத்துல ஒருத்தர் படுக்கலாம், 2 பேர் உட்காரலாம், ஸோ நீங்களும் வாங்க 2 பேரும் சேர்ந்து உட்காருவோம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்தாங்களாம். கொஞ்ச நேரத்தில் பேயாழ்வாரும் வந்து சேர்ந்துட்டாராம். ஸோ பேயாழ்வார் வந்து அவரும் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, மழையாக இருக்குன்னு உடனே, சரி அதனால் என்ன, இந்த இடத்துல ஒருத்தர் படுக்கலாம், 2 பேர் உட்காரலாம், 3 பேர் நிற்கலாம், ஸோ நம்ம 3 பேர் நிற்போம்னு சொல்லி 3 பேரும் அந்த சின்ன இடத்துல நின்னாங்களாம். நின்று வெயிட் பண்ணால் மழை முன்னைக்கு இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சான். ஜோன்னு ஒரே மழை. என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த சமயத்தில் வந்து திருக்கோவிலூர் பெருமாள் வந்து இவங்களோட ஒரு விளையாட்டு விளையாடணும், இவங்களோட சேர்ந்து நம்மளும் அனுபவிக்கணும்னு சொல்லி அவரும் இருட்டில் உள்ள நுழைஞ்சு 3 பேருக்கு நடுவில் நின்று தள்ளுனாராம். ஸோ இவங்களுக்கு வந்து என்னடா இது, இந்த இருட்டில் வந்து யார் நம்மளை தள்ளுறது அப்படின்னு 3 பேருக்கும் ஒன்றும் புரியலையா. யார் இந்த இடத்துல வந்து, மற்ற 2 பேரும் அனுமதி கேட்டு வந்தாங்க, பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும், இது யாருமே ஒன்றுமே கேட்காம யாரோ உள்ள நுழைஞ்சு தள்ளுறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது, இது எப்படி பார்க்க, ஒரே இருட்டு தெரியலையே, எப்படி பார்க்கறதுப்போ பொய்கை ஆழ்வார் வந்து முதல் திருவந்தாதி பாட ஆரம்பிச்சாராம். அது விளக்கு இருந்தால் தானே யார் இருக்கான்னு தெரியும். அதனால அவர் வந்து பாசுரத்தை இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று அப்படின்னு ஆரம்பித்து அந்தாதி தொடையில் 100 பாசுரங்கள் பாடியிருக்காரு.
அவர் வந்து இந்த உலகத்தையே ஒரு விளக்கா, அகல் விளக்காக்கி அதுக்கு வந்து கடல் தண்ணியவே நெய்யாக, நெய்யோ எண்ணெயோ அந்த விளக்கு இதாக போட்டு வெய்ய கதிரோன் விளக்காக அந்த திரிக்கு வந்து சூரியனையே திரியா வச்சு மானசீகமா இதெல்லாம் பண்ணி ஆரம்பிச்சு அவரு 100 பாசனங்களை பாடியிருக்காரு. அவர் அந்த மாதிரி பாடி முடிஞ்சும் சரியா தெரியல இன்னும் யாரு என்னன்னு. உடனே பூதத்தாழ்வார் அவர் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாராம். சரி நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் 2ஆம் திருவந்தாதி. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்னு அவரு ஆரம்பிச்சு. இவர் வந்து அன்பையே தன்னுடைய பக்தியையே ஒரு அகல் விளக்காக்கி அதுல அவருக்கு உள்ள ஆர்வத்தை, அவருடைய பக்தி பரவசத்தையே நெய்யாக்கி எண்ணெயாக்கி இன்புருகு சிந்தை இடுதிரியா தன்னுடைய விடாம சிந்திக்கிறார் பாருங்க பெருமாளை பத்தி. அந்த சிந்தனையே திரியா போட்டு விளக்கா ஏத்தி நான் பாடுறேன் ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்னு சொல்லி அவரு ஆரம்பிச்சு 100 பாசனம் பாடுறாரு. இந்த 2 பேர் ஏத்தின இந்த திருவந்தாதி விளக்குல 3ஆவதா நின்ன பேயாழ்வாருக்கு பெருமாள் நின்னது தெரிஞ்சதான். அவர் நல்லா சேவிச்சிருக்காரு இவங்க 2 பேரும் சேர்த்து ஏத்தின விளக்குல அந்த வெளிச்சத்துல. உடனே அவர் 3ஆம் திருவந்தாதி ஆரம்பிச்சு திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாளி மன்னன் பால் என்று அப்படின்னு 3ஆம் திருவந்தாதி ஆரம்பிச்சு அதாவது அவர் ஃபர்ஸ்ட் பார்த்ததா சொல்றது திருக்கண்டேன். பெருமாளோட மார்புல தாயாரத்தான் அவர் பார்த்தாராம் அந்த வெளிச்சத்துல. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னா பெருமாளுடைய திருமேனி வந்து ஸ்பிரகணித்துவம், அதாவது பொன்மேனின்னா லிட்ரலா தங்க மாதிரி இருக்குமான்னு நம்ம நினைச்ச கூடாது. பொன்மேனி கண்டேன்னா அதோட ஏற்றத்தை சொல்றாரு. அந்த பெருமாளுடைய திருமேனி ஏற்றம் வந்து அவ்வளவு பளபளப்பா தேசோட அழகா இருந்ததுங்கிற காட்டுறதுக்காக பொன்மேனி கண்டேன் அப்படிங்கிறாரு. திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன். ஸோ சக்கரத்தாழ்வாரை பார்த்தேன், புரிசங்கம் கை கண்டேன், ஸோ இடது கையில சங்கத்தையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி என்னாளி மன்னன் பால் என்று அப்படின்னு அவரு 3ஆம் திருவந்தாதி பாடுறார். ஸோ இந்த 3 ஆழ்வார்களும் 3 திருவந்தாதிகளை பாடி அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் எங்க போனாலும் சேர்ந்தே தான் போவாங்களாம், சேர்ந்தே தான் அது வரைக்கும் தனித்தனியா இருந்தவங்க இந்த நிகழ்வுக்கு அப்புறம் 3 ஆழ்வார்களும் சேர்ந்தே இருந்தாங்களாம். அதனாலதான் இன்னைக்கு நீங்க எந்த பெருமாள் கோயில்ல போய் பார்த்தாலும் முதலாழ்வார்கள்னா அந்த 3 பேர் சேர்ந்து தான் நிற்பாங்க, தனித்தனியா வைக்க மாட்டாங்க. மற்ற ஆழ்வார்கள்லாம் தனித்தனியா இருப்பாங்க, சில இடத்துல ஆர்டர் கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் முதலாழ்வார்கள்னா அந்த 3 பேர் சேர்ந்து தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பூஜை பண்ணும்போதும் சரி திருவாராதனம் பண்ணும்போதும் சரி 3 பேருக்கு சேர்த்து தான் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து முதலாழ்வார்களுடைய வைபவம் சுருக்கமா பார்த்துட்டோம் நம்ம. இதுக்கப்புறம் கடைக்குட்டி ஆழ்வார் நம்ம திருமங்கை ஆழ்வார். அவர் வந்து பெரிய திருமொழியில திருக்கோவிலூருக்கு ஒரு பதிகம் பாடியிருக்காரு, 10 பாசுரம். அந்த சரி இப்போ வந்து திருமங்கை ஆழ்வார் எப்படின்னா அவரு ஒரு ஊரை பத்தி ஒரு திவ்ய தேசத்தை பத்தி பாடும்போது அங்க ஏதாவது நடந்த சம்பவங்களை சேர்த்து பாடுவாரு, அங்க யாராவது கைங்கரியங்கள் பண்ணியிருந்தா அதையும் பாடுவார். இப்போ திருவல்லிக்கேணி கண்டேன்னு சொல்றோம்ல, அந்த 10 பாசுரத்துல அங்க ஒரு பல்லவ மகாராஜா பண்ண கைங்கரியத்தை ஒரு பாசுரத்துல கோட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி அந்தந்த ஊர்ல நடந்த இதுகளை அவர் பாடுறது வந்து திருமங்கை ஆழ்வாருக்கு வழக்கம். அவர் வந்து காலத்தால் இந்த 3 ஆழ்வார்களுக்கு பின்னாடி வந்தவர். ஸோ அவருக்கு வந்து முதல் ஆழ்வார்களுடைய கதை நல்லா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இப்போ திருக்கோவிலூர் பாசுரத்திலேயே அவர் வந்து அங்க துர்கை வந்து காவல் தெய்வமா இருக்காங்க. திருக்கோவிலூர் கோயில்ல துர்கை சன்னதி இருக்கு,
அவ வந்து அங்க காவல் தெய்வமா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி திருநெடுந்தாண்டகத்துல ஒரு பாசுரத்திலையும் வருது, பெரிய திருமொழியிலையும் வருது, இந்த இதே திருக்கோவலூர் பதிகத்திலையும் வருது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் அவர் கோட் பண்ணி பாடுவார். அப்படி பாடினவர் முதல் ஆழ்வார்களை பத்தி பாடினாரா அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ அந்த ஊர்ல தானே இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. 3 திருவந்தாதியும் பிறந்த இடம் அந்த ஊர் தானே. ஸோ எவ்வளவு முக்கியமான மைல்ஸ்டோன் இன்சிடென்ட். அதை எப்படி அவர் கோட் பண்ணாம விட்டாரு அப்படின்னா, அவர் கோட் பண்ணியிருக்காரு, நாம தான் அதை நுட்பமா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கறது. இது வந்து அழகிய மணவாள பெருமாள் நாயனார்னு ஒரு ஆச்சாரியன், அவர் வந்து ஆச்சாரிய ஹிருதயம் அப்படின்னு ஒரு கிரந்தம், ரகசிய கிரந்தம் எழுதியிருக்காரு. அதுல வந்து இந்த இதை கோட் பண்றாரு. ஸோ இந்த திருக்கோயிலூர் பதிகத்துல பெரிய திருமொழியிலிருந்து போன வாரம் திருமாலடியார் இதுல வந்து நான் ஒரு பாசுரம் போட்டிருந்தேன் பாருங்க. 2ஆம் பத்து 10ஆம் திருமொழி 4வது பாசுரம் போன இதுக்கு போட்டிருந்தேன். ஸோ 2-10-4 நம்பர். தாங்கரும் போர் மாலிபட பறவையூர்ந்து தராதலத்தோர் குறைமுடித்த தன்மையானை ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்த அன்பு கூறும் அடியவர்கட்கு ஆரமுதமானான் தன்னை கோங்கரும்பு சுரபுன்னை குறவார் சோலை குழா வரிவண்டு இசைபாடும் பாடல் கேட்டு தீங்கரும்பு கண்வளரும் களனி சூழ்ந்த திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே அப்படிங்கிறது அந்த பாசுரம். ஸோ இதுல என்ன சொல்றாருன்னா, தாங்கரும் போர் மாலிபட பறவையூர்ந்து. ஸோ அந்த மாலிங்கிற அசுரனோட பெருமாள் போர் புரிந்து அவனை கொன்றாரு. ஸோ அந்த போர் வந்து அதிபயங்கரமா இருந்ததான். அந்த தாங்கிறதுக்கு அருமையான போரான், அது தாங்க முடியாத போர், அவ்வளவு பயங்கரமான போருங்கிறத தாங்க அரும் போர் அப்படிங்கிறது தான் தாங்கரும் போர். தாங்கரும் போர் மாலிபட பறவையூர்ந்து, கருடன் மேல ஏறி வந்து தராதலத்தோர் குறை முடித்த தன்மையானை. ஸோ அந்த தேவர்கள் குறை சொன்னனால தானே அவர் வந்து மாவலிய இந்த மாலியை கொன்னாரு. அதனால தராதலத்தோர்னா தேவர்கள், அவர்களுடைய குறை முடித்த தன்மையானை, தன்மையானைனா பெருமாளை. அதுக்கு அடுத்த வரி தான் முக்கியமான வரி. ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்கட்கு ஆரமுதமானான் தன்னை. ஸோ இந்த 3 வேர்டு போட்டிருக்காரு. ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்கள், அவர்களுக்கு ஆறாமுதமானான் தன்னை. அதுக்கப்புறம் கடைசி 4 வரி வந்து திருக்கோவிலூரோட செழிப்ப சொல்றாரு. கோங்கரும்பு சுரபுன்னை குறவார் சோலைனா, கோங்கரும்பு இந்த கரும்பு வயல்கள், சுரம் புன்னை குறவார் இதெல்லாம் பூக்களோட பேர். ஸோ இந்த பூக்கள்லாம் அங்க சோலையா இருக்கான். அங்க வந்து குலாவரி வண்டு, இந்த வண்டுகள் வந்து இசை பாடும் பாடல் கேட்டு, அந்த வண்டுகள் பாடுற பாடல் கேட்டு அந்த கரும்பு கண் வளரும். அந்த கரும்பு வந்து கண்ணா இருக்கும்ல, இந்த வண்டுகள் பாடுற பாடலை கேட்டு அந்த கரும்புகள் வளருமா. அவ்வளவு செழிப்பா இருந்திருக்குன்னு திருமங்கை ஆழ்வார் சொல்றாரு. ஸோ தீங்கரும்பு கண் வளரும் களனி சூழ்ந்த திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே அப்படின்னு பாசுரம். ஸோ இதுல வந்து முதலாழ்வார்களை அவர் குறிச்சிருக்கார் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. எங்க இதுல முதலாழ்வார்களை பத்தி ரெஃபரன்ஸ் எங்க வருது அப்படின்னா, ஆங்கு அரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்களுக்கு. ஸோ இது வந்து 3ஆ பிரிச்சுக்க சொல்றாங்க. கடைசி வந்து அடியவர். ஸோ அடியவர்ங்கிறது ஒருத்தரை குறிக்குது. ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்துங்கிறது ஒருத்தரை குறிக்குது. அன்பு கூறும் அப்படிங்கிறது ஒருத்தரை குறிக்குது. ஸோ 3 பேரை குறிக்குதான். அது எப்படி முதலாழ்வார்களை குறிக்குதுங்கிறது அவங்க சொல்றது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சரி, எப்படின்னா இப்போ கடைசி அடியவர்களுக்கு அப்படின்னு எடுத்துப்போம். அடியவர்னா திருவடியை சேவிச்சு திருவடியில பணிஞ்சவங்களுக்கு தான் அடியவர்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது முதலாழ்வார்கள்ல அடியை பத்தி பாடினது யாரு? பேயாழ்வார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன்
புரிசங்கம் கை கண்டேன் பொன்னாளி கண்டேன், செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாளி மன்னன் பால் என்று அப்படின்னு பாடிட்டு, அது வந்து 2வது பாசுரத்துல இன்றே கடல் கண்டேன், ஏழ் பிறப்பும் யான் அறுத்தேன், பொன்தோய் வரைமார்பில் பூந்தொழாய் அன்று திருக்கண்டு கொண்ட திருமாலே உன்னை மறுக்கண்டு கொண்டேன் மனம் அப்படிங்கிறது 2வது பாசுரம். 3ஆம் திருவந்தாதியில 2வது பாசுரம், திருக்கண்டேனுக்கு அடுத்த பாசுரம். ஸோ இன்றே கடல் கண்டேன் அப்படின்னு பாடுறாரு. ஸோ அவர் வந்து திருவடியை கண்டு திருவடியை தொழுது அதுக்கு அடியவர் ஆனனால இந்த அடியவருக்கு அப்படிங்கிறது வந்து பேயாழ்வாரை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அன்பு கூறும். அன்பு கூறும்னா அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாகன்னு யாரு பண்ணா? பூதத்தாழ்வார். ஸோ பூதத்தாழ்வார அன்பு கூறும் அப்படிங்கிறது குறிக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ பூதத்தாழ்வார் முதல் பாசுரத்திலேயே அன்பே தகலியா அப்படின்னு சொல்லி அன்பு சொல்லிட்டாரு. அவர் முடிக்கும்போது 2ஆம் திருவந்தாதி முடிக்கும்போது 100வது பாசுரத்துல மாலே நெடியானே கண்ணனே விண்ணவர்க்கு மேலா வியந்தொழாய் கண்ணியனே மேலால் விளவின் காய் கன்றினால் வீழ்த்தவனே எந்தன் அளவன்றால் யானுடைய அன்பு அப்படிங்கிறது கடைசி பாசுரம். ஸோ முதல் பாசுரம் அன்பே தகலியான்னு அன்புங்கிற வார்த்தையில் ஆரம்பிச்சாரு. 100வது பாசுரம் முடிக்கும் போது யானுடைய அன்பு அப்படின்னு முடிக்கிறாரு. ஸோ அன்புல ஆரம்பிச்சு அன்புல முடிக்கிறனால அவர் வந்து அன்பு கூறும் அடியவர். ஃபர்ஸ்ட் வந்து வெறும் அடியவர், இவர் வந்து அன்பு கூறும் அடியவர். அதுக்கப்புறம் 3வது வந்து ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்து. இப்போ பொய்கை ஆழ்வார் வந்து அவரும் பேயாழ்வார் மாதிரி அப்பப்ப டியர்ஃபுல் ஆகி கண்ணீர் விடுவாராம். ஸோ அவர் வந்து வையம் தகலியான ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ரொம்ப பாப்புலரான ஒரு பாசுரம் 16வது பாசுரம் முதல் திருவந்தாதியில பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன் அரவணை மேல் கண்டு தொழுதேன் கடலோதம் கால் அலைப்ப கண் வளரும் செங்கன் அடலோத வண்ணரடி அப்படின்னு பொய்கை ஆழ்வார் பாடுறாரு. ஸோ பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன் அப்படின்னு தான் அலறத பாசுரத்திலே பாடியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவருங்கிறப்ப ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்தது வந்து பொய்கை ஆழ்வார், அன்பு கூர்ந்தது வந்து பூதத்தாழ்வார், அடியவராகி வந்தவர் வந்து பேயாழ்வார். ஸோ இந்த 3 பேருக்கும் ஆரமுதமானவன் யாருன்னா அவனை வந்து நான் திருக்கோவிலூர் அதனுள் கண்டேன் அப்படின்னு தான் திருமங்கை ஆழ்வார் பாடுறாரு அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்களோட நிர்வாகம். ஸோ இது வந்து நமக்கு வந்து இது ஏன் இந்த மாதிரி கழுத்தை சுற்றி மூக்க தொடுற மாதிரி இருக்கு, ஏன் நேராகவே பாடியிருக்கலாமே ஆழ்வார்களை பற்றி அப்படின்னா இந்த மாதிரி நுட்பமாக பாடுறது தான் ரசனையம். ஸோ இலக்கியத்தில் வந்து இந்த ரசனையோடு பாடணும்னா இந்த மாதிரி நேரடியாக ஒரு விஷயத்தை சொல்லாமல் நுட்பமாக அது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் புரிஞ்சா போகிறோம், எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்லைங்கிற மாதிரி. இப்போ திருமங்கையாழ்வார் தனியன் பாடணுமே, நெஞ்சுக்கு இருள் கடி தீபம் அடங்கா நெடும்பிறவிக்கு நஞ்சு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் 5க்கு இலக்கியம் பரகாலம் பணுவல்களே அப்படின்னு வரும். ஸோ தமிழ் நன்னூல் துறைகள் 5க்கு நல் இலக்கியம். தமிழ் நன்னூல் துறையில் 5 இலக்கியம். 5க்குன்னா என்ன? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த 5 தான் தமிழ் இலக்கியத்தில் உள்ள 5 விஷயங்கள். இந்த 5ஐயும் சேர்த்து ஒரு நல்ல இலக்கியமாக பாட உள்ளவர் நம்ம திருமங்கை ஆழ்வாருங்கிறத தான் இந்த தனியனில் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து நுட்பமாக இதை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நுட்பமாக ஆழ்வார் தான் பாடியிருக்காரா, வேற ஆச்சாரியர்கள் யாரும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இருக்கு, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று மட்டும் நம்ம உடையவர் ராமானுஜரே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஸோ ராமானுஜருக்கு வந்து 5 ஆச்சாரியர்கள், பஞ்சாச்சரிய பதாசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்ச ஆச்சரிய ஆச்சாரிய பஞ்ச ஆச்சாரிய பதாசிரிதர். ஸோ அந்த ஆச்சாரியர்களோட திருவடிகளை அவர் ஆசிரியச்சனால பஞ்சாச்சரிய பதாசிரியர்னு சொல்லுவோம். ஸோ யார் யார் ஆச்சாரியர்கள் ராமானுஜருக்கு?
பெரிய நம்பி, பெரிய திருமலை நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, திருமாலையாண்டான், திருவரங்க பெருமாளரையர். ஸோ இந்த 5 பேருமே ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள். ராமானுஜருக்கு ஆளவந்தார் அடிபணிஞ்சு அவருக்கு சிஷ்யர் ஆனுங்கிறது தான் ஆசை. பகவத் சங்கல்பம் அது நடக்கலை. இவர் போய் அவரை பார்க்க போகும்போது அவருடைய சரம திருமேனியை தான் பார்க்க முடிஞ்சது. அவர் போயிட்டார் அதுக்குள்ள. ஸோ அவர் ரொம்ப வருத்தம். இருந்தாலும் ஏகலைவன் மாதிரி அவர் இல்லைன்னாலும் அவருடைய அனுகிரகம், ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்துருக்காரு. காஞ்சிபுரம் வந்திருந்தப்போ ஆளவந்தார் இளையாழ்வார ராமானுஜரை பார்த்து முதல்வன் இவன் அப்படின்னு சொல்லி அவர் அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டார், கடாட்சித்துட்டு போயிட்டார். ஸோ அந்த கடாட்சம் இருந்தனால ஆளவந்தாருக்கு தெரிந்த எல்லா விஷயமும் ராமானுஜருக்கும் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த 5 ஆச்சாரியர்கள் மூலம் 5 விஷயங்களை கற்றுக்கிட்டாரு. ஸோ பெரிய நம்பி பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சார். ஸோ அவர் தான் பெரிய ஆச்சாரியன், பஞ்சசம்ஸ்கார ஆச்சாரியன். திருக்கோஷ்டியூர் நம்பி சரமஸ்லோகம் திருமந்திர அர்த்தத்தை கொடுத்தாரு. திருமாலையாண்டான் திருவாய்மொழியை கற்றுக் கொடுத்தாரு. தாய்மாமாவான பெரிய திருமலை நம்பி ராமாயணத்தை கற்றுக் கொடுத்தாரு. ராமாயணம், வால்மீகி ராமாயணத்தை 24,000 ஸ்லோகத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. திருவரங்க பெருமாளரையர் மற்ற திவ்ய பிரபந்தங்களை அவர் இசையோட பாடுறதுக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஸோ இந்த 5 ஆச்சாரியர்களும் 5 விஷயங்களை ஆளவந்தார்ட்ட இருந்து பாஸ் ஆன் பண்ணியிருக்காங்க ராமானுஜருக்கு. ஸோ ராமானுஜர் அவருக்கு 5 ஆச்சாரியர்கள் இருந்தார்ல, அந்த 5 ஆச்சாரியர்களுக்கு அவர் தனியன் சாதிச்சாராம். சாதாரணமாக பிரபல்யமான சிஷ்யர்கள், அந்தரங்க சிஷ்யர்கள் தான் ஆச்சாரியனுக்கு தனியன் சாதிப்பாங்க. வேற யாராவது புதுசாக சாதிக்க மாட்டாங்க. அந்த ஆச்சாரியனுடைய சிஷ்யர்கள் தான் எப்போவுமே தனியன் சாதிப்பாங்க. அந்த மாதிரி ராமானுஜர் இந்த 5 ஆச்சாரியர்களுக்கு சாதிச்சிருக்காரா அப்படின்னா இல்லைன்னா ஓப்பனா அந்த மாதிரி பண்ணல. ஆனா ராமானுஜர் பகவத்கீதைக்கு கீதா பாஷ்யம் எழுதியிருக்காரு, வியாக்கியானம். அந்த கீதா பாஷ்யம் ஆரம்பிக்கும் போது ஒரு தியான ஸ்லோகம், அந்த தனியன் மாதிரி வச்சுங்களேன், அந்த தனியனை ஆளவந்தாருக்கு சமர்ப்பிக்கிறார். ஏன்னா அவர் மானசீக ஆச்சாரியங்கிறனால அவர்கிட்ட இருந்து தான் எல்லா விஷயமும் வந்திருக்கிறனால அவருக்கு ஒரு தனியன் சமர்ப்பிக்கிறாரு. அந்த தனியனும் நான் இந்த இதில் போட்டிருக்கேன் பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது யத்பதாம் பூர்ஹ தியான வித்வஸ்தா அசேஷ கல்மஷக வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம். இதான் அந்த தியான ஸ்லோகம். ஸோ என்ன அர்த்தம்னா, யத்பதாம் பூர்ஹ தியான, யாருடைய பாதார விந்தங்கள், அதாவது திருவடி தாமரைகளை, பதாம் போருக தியான, பதாம் போருகம்னா திருவடி தாமரை தியானம் பண்ணா, யத் பதாம் போருக தியான வித்வஸ்தா சேஷ கல்மஷக, அதாவது நம்ம கல்மிஷம்னா நமக்கு உள்ள அந்த கர்மங்கள், கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் கழிச்சு கொடுக்குது. யாருடைய திருவடி தாமரையை நம்ம தியானம் பண்ணா நம்மளுடைய கர்மங்கள் எல்லாம் கழியுதோ, வஸ்துதாம் உபயாதோகம், அதாவது பொருள் இல்லாத எண்ணெய் பொருளாக்கி அப்படின்னு ஆழ்வார் பாசுரம். அதாவது எதுவும் தெரியாம மரக்கட்ட மாதிரி இருந்த எண்ணெய் எனக்கு ஞானம் கொடுத்து என்னையும் ஒரு வஸ்துன்னா ஒரு விஷயம் இருந்தா தான் வஸ்து. விஷயம் இல்லாம இருந்தா அது அதான் இன்சென்டியன்ட், தண்டத்துக்குன்னு சொல்லலாம். ஒண்ணும் இல்லாம கல்லு மட்டை மாதிரி, அப்படி இல்லாம ஒரு வஸ்துவாக்குனாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ வஸ்து தான் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிகம். யாமுனேயம்னா, யாமுனேயங்கிறது ஆளவந்தாருடைய பேர். ஸோ அவரை நான் வணங்குகிறேன். நமாமிதம்னா ஆளவந்தாரை நான் வணங்குகிறேன். இதுல பதாம் போருக அப்படிங்கிறது 5 எழுத்து உள்ள ஒரு வார்த்தை, வடமொழி சொல். அதுல அந்த 5 எழுத்து தன்னுடைய 5 ஆச்சாரியர்களை குறிக்கிறதா சொல்லுவாங்க. அதுல முதல் எழுத்து பா, பதாம்னு வருதுல. ஸோ அந்த பாங்கிறது இப்போ வாக்கிய குரு பரம்பரை, நம்ம காலையில நித்திய கைங்கரியம் பண்ணும்போது வாக்கிய குரு பரம்பரை, ஸ்லோக குரு பரம்பரை, வாக்கிய குரு பரம்பரை சொல்றோம்ல. அதுல பெரிய நம்பிக்கு பராங்குசதாசர் அப்படின்னு வரும். பராங்குசதாசாய நமக அப்படின்னு.
ஸோ அது அதில் உள்ள பானா தான் முதல் எழுத்தாக வர்ற மாதிரி பதாம்போருக அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இதுவும் எகெயின் நுட்பமான விஷயம். ஏன் நேரடியாக சொல்லியிருக்கலாமே, தன்னுடைய 5 ஆச்சாரியர்கள் பேரை சொல்லியே இது பண்ணியிருக்கலாம்னா, இது ஒரு ரசனைக்காக, எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, இது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் புரிஞ்சா போருங்கிறதுக்காக நுட்பமாக ராமானுசர் வந்து இந்த மாதிரி பதாம்போருகங்கிற வார்த்தையை கோர்த்து அதில் 5 எழுத்து வர்ற மாதிரி பண்ணி, அதில் முதல் எழுத்து தன்னுடைய சமாசிரயண ஆச்சாரியன் பேரை வர்ற மாதிரி பண்ணி வச்சிருக்கதா சொல்லுவாங்க. ஸோ மற்ற ஆச்சாரியர்களை பற்றி நம்ம அடுத்த ஏகாதசி இதில் நம்ம பார்ப்போம். ஸ்ரீமதி ராமானுஜாய நம. ஆழ்வார்களுடைய இந்த இடைகளில் நடந்த சம்பவத்தில் வந்து ஒரு தாத்பரியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அன்னைக்கு ராத்திரி வந்து ஒரே மழை, எங்கேயும் போக முடியல, ஒரே இருட்டு, ஒன்றுமே தெரியலை. ஸோ வழியே தெரியலை, போகிறதுக்கு இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது யாரோ வந்து நெருக்குனதாக அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நமக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது, எதுவுமே கண்ணுக்கு தெரியல, என்ன பண்ணுறதுனே புரியல அப்படிங்கிற போது மேற்கொண்டு நமக்கு கஷ்டம் வர்ற மாதிரி தள்ளுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பகவான் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நமக்கு எகெயின் நுட்பமாக சொல்கிறதுக்காக தான் இந்த முதல் ஆழ்வார்களுடைய இடைகளி சம்பவத்தை சொல்கிறாங்க. ஸ்ரீமதி ராமானுஜன்.